ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் திருநின்ற ஊர் நெமிலிச்சேரி. இதற்கு இடையில் அன்னை இந்திரா நகர், சீனிவாச நகர் அருகிலே அமைந்துள்ளது. இந்த கோவிலை ஒரு நிபுணர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர் விஜயராகவன் அவர்கள் பூஜித்து வருடம் தவறாமல் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த கோயிலை சிறப்பித்து, இந்த கோவில் பகவான் லட்சுமி நாராயண பெருமாள் ஊர்வலம் வீதி உலா வருவம் அளவிற்கு இதை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான திருக்கோயில், ஒரு நிபுணரே வணங்கும் ஒரு அருமையான திருக்கோயில். அப்படிப்பட்ட அந்த நிபுணரை பற்றி அவரிடம் சில வார்த்தைகள் நாம் கேட்போம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஹோமங்கள், பூஜைகள் நடந்து கொண்டு வருகிறது. மந்திரங்கள் ஓத பக்த கோடிகள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹோமத்தில் சேர்ப்பதற்காக அந்த ஹோம சாமான்களை அனைவரிடமும் காண்பித்து அதை தொட்டு சங்கல்பம் செய்து அந்த ஹோமத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு நிபுணர், ஒரு மிகப்பெரிய டாக்டர், பல நோயாளிகளின் நோய் தீர்த்த கடவுள், இவர் வணங்கும் கடவுள். இப்பொழுது அவரிடம் கோயிலை பற்றிய சில கேள்விகள். திரு விஜயராகவன் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவர்களிடம் சில கேள்விகள். வணக்கம். நீங்கள் இந்த கோயில் வந்து எவ்வளோ நாளாக இருக்குங்க? 2004 இருக்கு. 2004 இருக்கு. பரவாயில்ல. 21வது வருஷம் வார்ஷிக ஹோமம். உங்களை தகப்பனார் தான் இதை நடத்திக்கிட்டு வந்தாங்களா? நம்ம அப்பா இங்கே வந்துட்டார் முன்னாடியே. அவர் வந்துட்டு இந்த ஊரில் முதல்ல திருமங்கை மடம்னு ஆரம்பித்தார். அது எங்கே இருக்கு? திருவாலி, திருநகரி, திருநாங்கூர் ஏரியா. அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸானவர் திருமங்கை ஆழ்வார். சரிங்க. அவர் மங்கை மடத்துலேருந்து வந்தார். அதனால் இந்த இடத்துக்கு மங்கை மடம் தான் ஆரம்பித்தோம். அப்பா இருக்கும்போது இந்த ஹோமம் பண்ணும்போது, மகா சம்ரஷணம் பண்ணும்போது மங்கை மடமாக தான் சம்ரஷணம் ஆச்சு. அதன் பிறகு நாங்கள் வந்து அதை லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலாக பேர். ஆனால் அப்பா இருக்கிற காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஆச்சாரமாக ஐயா பண்ணிக்கிட்டு இருந்ததா நாங்களும் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்க முடியல. அவரோட மகன்கள் நீங்கள் வந்து இதை எடுத்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு ஐயா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறி இப்போது 2014 அடுத்த மகா சம்ரோஷணம் பண்ணி இப்போ அடுத்த வருஷம் 2026 இதோடைய மறுபடியும் மகா சம்ரோஷணம் டியூ வருது. அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ட்ரஸ்ட் மூலமாக நடத்துறதுனால பக்த ஜன கோடிகளுக்கும் தனி சபாவும் நிர்வாக அதிகாரிகள் ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிறாங்க. இல்லை, நல்லா பண்ணுறீங்க. விசேஷங்கள்லாம் வந்து வருஷமானால் வந்து நல்ல சாமி ஊர்வலெல்லாம் நல்லா பண்ணிட்டுருங்க. ஹோமங்கள், அதுக்கேற்ற மாதிரி அபிஷேகம், ஆராதனை எல்லாமே சிறப்பாக இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. சுற்று வட்டார ஜனங்களும் வந்து இங்கே பார்க்குறாங்க. நீங்கள் இதை இவ்வளோ சிறப்பாக செய்கிறது எங்களுக்கெல்லாம், ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போது இன்றைக்கு நடக்கிற இந்த இதில் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க ஐயா? அடுத்தது இந்த ஹோமம் முடிஞ்ச பிறகு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடந்த பிறகு அன்னதானம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அன்னதானத்துலேருந்து எல்லாமே பெரிய லெவலில் பண்ணி குதிரை வாகனத்தில் சரி பெருமாள் ஊர்வலம் வருவார். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஐயா? நான் மருத்துவராக இருக்கேன். மருத்துவர் எந்த இடத்துல ஐயா? பேட்டர்சன் கேன்சர் சென்டர்னு ஒரு அடையங்கப்பா, நான் உங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால் துவங்கப்பட்டு புற்றுநோய் இல்லாத சமுதாயம் உண்டாக்குறதுக்கான முயற்சியில் ரொம்ப அதுவும் 23 வருஷமாக நடந்தது. அடையங்கப்பா, நாட்டில் வந்து புற்றுநோயை ஒழிக்கிறதுக்கும் புற்றுநோய் இல்லாத சமுதாயம் உருவாக்குறதுக்கும் இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலையும் நடத்தி அதில் வந்து வெற்றி கண்டிருக்கீங்க. ஆன்மீகத்திலும் இவ்வளோ பெரிய ஈடுபாடாக இருந்து தகப்பனுக்கு அப்புறம் நீங்களும் இதை வழி நடத்தி செல்வது வந்து எங்களுக்கு, ஊர் மக்களுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதிகமாக படித்தவங்களும் அதிக பெரிய நிபுணர்களும் பெரும்பாலும் வந்து சாமியை வந்து நம்புறதில்ல, விஞ்ஞானம் தான் அப்படின்றலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க இந்த கோயிலாண்ட?
இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக இங்கே குடியிருக்கிறீங்க? எவ்வளோ நாளாக குடியிருக்கிறீங்க அது மட்டும் சார்? 90லேருந்து. கொன்னூர்லேருந்து இந்த கோயில் இருக்குங்களா? நீங்கள் வரும்போது 2004 தான் வந்தது. 2004 வந்து அதுக்கப்புறம் நீங்களாம் சேர்ந்து இந்த இடத்துல எடுத்து நடத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் எல்லாமே பூஜைகள் எல்லாமே தவறாமல் ஒரு நிமிஷம் கூட ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா பேர்? பேர் என் பேர் அவங்க பேர் சீனிவாசன். ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி விஞ்ஞானம் தான் பெருசு, கடவுள் இல்லை, விஞ்ஞானம் தானே பெரிய பெரிய மேதாவிகள்லாம் படித்தவங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் படித்தவங்க தான் அதிகமாக, பாமர மக்களும் சரி படித்தவங்களும் சரி, கடவுளை ரொம்ப ஆன்மீகமாக வந்து வழிபடுறாங்க. இப்போது இந்த கோயிலினோட முக்கியஸ்தர் திரு விஜயராகவன் டாக்டர் அவங்க வந்து அவர் ஒரு பெரிய கேன்சர் டாக்டர். எத்தனையோ கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவங்க குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து பூர்ணமாக குணமடைஞ்சும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிபுணர், மிகப்பெரிய மருத்துவர். அதுவும் சென்னையில் வந்து வடபழனின்றது ரொம்ப நடுத்தரமான ரொம்ப சென்ட்ரல் சிட்டி. அது அந்த இடத்துல ஒரு மருத்துவமனைகள் வச்சு அந்த இடத்துல வந்து பல நோயாளிகளெல்லாம் இவங்க வந்து தீர்த்துக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் இந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் வந்து ஈடுபாடு எடுத்து இந்த பெருமாள் கோயிலை வந்து நடத்தி, அதே சமயம் அதில் வந்து நிறைய ஓமங்கள், நிறைய இதை பாருங்கள், இந்த ஓமத்தில் கூட நிறைய பட்டு புடவை அது இதெல்லாம் போட்டு ஓம திரவியங்கள்லாம் போட்டு சிறப்பித்து சாமி ஊர்வலெல்லாம் சிறப்பாக நடத்திக்கிட்டு வராரு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல விசேஷ காலங்கள், அதாவது ஒரு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி, இது மாதிரி எது வந்தாலும் அவர் சென்னையிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் அவரோட உறவினர்கள்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து நிறைய மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் கவனித்து பகவானை தரிசித்து ரொம்ப பேரர்களோடு வீட்டுக்கு போகிறாங்க. சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றார் அந்த கோயிலை. அவர் கூட சேர்ந்து ஊர் மக்களும் வந்து ஒத்துழைச்சி அந்த கோயிலை சிறப்பிக்கிறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நிபுணர் இவ்வளோ பெரிய அதீத பக்தியோட இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் வந்து எல்லா விசேஷங்களையும் செய்கிறாரு. பாருங்கள், ஓம திரவியத்தில் எல்லாம் போடுறாங்க, புடவையிலேருந்து எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், முக்கியமான பொருளுங்க, நெய், அந்த ஓம சமத்து சாமான்கள்லாம் அது உள்ளே போடுறாங்க. போட்டு விசேஷமாக ஓமங்களோட ஆராதனை அர்ச்சனைகளோட இந்த கோயில் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் தான் சொல்லணும் அவரை. விஜயராகவன்றது அவர் டாக்டரில் ஒரு மகானாக இருந்தாலும் ஆன்மீகத்திலையும் ஒரு மகானாக விளங்கிக்கிட்டு வராரு. நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள். என்னடா இவர் இவ்வளோ பெரிய ஆள் வந்து இங்கே சாமி கும்பிட்றாருன்னு பார்த்தா அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஆன்மீகம். மக்களை வர வச்சு அன்னதானம், பிரசாதம், கோயில் உள்ளே போனாலே ஏதாவது பொங்கல், ஏதாவது தயிர் சாதம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் கோயிலேருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. சிறப்பாக நடத்திக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு டாக்டர் நடத்திக்கிட்டு வரக்கூடிய இந்த கோயிலில் நாமும் அந்த கோயிலை போய் பார்த்து அந்த கோயிலுக்கு நாம் கூட சேர்ந்து ஒத்துழைச்சி இன்னும் சிறப்பிக்கணும் அந்த கோயிலை அப்படின்னு பகவான் நாராயணன் அவரோட ஆசை. இதை பாருங்கள், அந்த அந்த விஜயராகவன் டாக்டர் அவரே வந்து அது மணி அடிச்சுக்கிட்டு பாருங்கள், உட்காந்து நேரடியாக பார்த்துக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே நடக்கிற பூஜைகளுக்கெல்லாம் மணி அடிச்சுக்கிட்டு அந்த பூஜை நடைபெற்று முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்து சாமி ஊர்வலம் புறப்படுற வரை கொஞ்சம் வயதாகி இருந்தாலும் அந்த ஒரு உற்சாகத்தோடு தெம்போடவே அதை நடத்திட்டு வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. வட மாநில மகளிரெல்லாம் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக அந்த கோயில் இருக்குது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை நாமும் சேவிப்போம். வட இந்தியர்கள் கூட அங்கே வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள்.
பல கேன்சர் நோயாளிகளை காப்பாற்றும் விஜயராகவன் டாக்டர் அவர்களை லட்சுமி நாராயண பெருமாள் காப்பாற்றட்டும். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றும் அவரை கடவுள் காப்பாற்றுவார். நமோ நாராயணன்.